ஏதாச்சும் உங்களால முடிஞ்ச பழைய சோறு மிச்சம் மீதி ஏதாவது இருந்து கொடுத்து உதவுனீங்கன்னா உங்களுக்கு புண்ணியமா போகும்மா. கொஞ்சம் இருங்க, வந்துடுறேன். இலக்கிய என்ன பாத்துட்டே இருக்க? இருங்க இருங்க, யாரும் சாப்பிடாதீங்க. இல்ல, ஆந்திரால இருந்து வேலைக்கு வந்தவங்க முகாம்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்க சாப்பாடு இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களாம். சரி, அதுக்கு நாம என்ன பண்றது ராசாத்தி? அவங்கள வர சொன்னவங்க தானே அதுக்கு ஏற்பாடு பண்ணணும். பாவம் அண்ணி, நம்ம ஊரை நம்பி வந்தவங்கள நாம கைவிட கூடாதுல்ல. இப்போ நாம உதவி பண்ணுவோம்னு நம்பி இங்க வந்திருக்காங்க. இப்ப என்ன பண்ணணும்? நாம ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணிக்கலாமாமா? இதெல்லாம் அவங்களுக்கு கொடுத்துடலாமே. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் ரெடி பண்ணிடுறேன் மாமா. இந்த உப்புமா ஏதாச்சும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். இலக்கியா மட்டும் இப்ப சாப்பிட்டுக்கிட்டோம். ராசாத்தி, நாமளே இப்போ கஷ்டத்துல தானே இருக்கோம். பாவம் அண்ணி, அவங்க 25 பேர் இருக்காங்களாம். அதுல குழந்தைங்க, கர்ப்பிணி பெண்கள்னு எல்லாருமே இருக்காங்களாம். இப்ப நம்ம ஏதாச்சும் கொடுத்தா அதுல பாதி பேராச்சும் பசி ஆத்திக்குவாங்கல்ல. சரி, நீ முடிவு பண்ணிட்ட, என்ன பண்ணணுமோ அதை பண்ணு. தேங்க்ஸ் அண்ணி. இலக்கியா, நீ சாப்பிடு. இந்தாங்கக்கா. என்னங்கம்மா சூடா இருக்கு? நான் மீந்து போன பழைய சோறுதனமா கேட்டேன். நீங்க சாப்பிடுற சாப்பாட்டை எனக்கு கொடுத்துட்டீங்க. எங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லக்கா. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஏதாச்சும் ரெடி பண்ணிப்போம். இந்தா, இது சாப்பிடுமா. வா, அங்க உட்கார்ந்து சாப்பிடு. வா. அத்தை, தண்ணி சாப்பிடு. தண்ணி இருக்கு பாரு. சாப்பிடு. பொறுமையா சாப்பிடு. தேங்க்ஸ் அக்கான்னு சொல்லு. ஐயோ, குழந்தைய மிரட்டாதீங்க. தேங்க்ஸ் அக்கா. அக்கா கிட்ட வாங்க. ஆமா, உங்க முகாம் எங்க இருக்கு? இதோ இங்க இருந்து 1/2 கிலோமீட்டர் தள்ளி இருக்குமா. சரிங்கக்கா, நாளைக்கு மறக்காம பாத்திரத்தை மட்டும் கொண்டு வந்து கொடுத்துறேன். சரிம்மா, நாளைக்கு கண்டிப்பா கொண்டு வந்து கொடுக்கறேம்மா. சரி, வா. எல்லார்கிட்டயும் போயிட்டு வரேன்னு சொல்லு. போயிட்டு வரேம்மா. பாய். பாய். பாய் எல்லாருக்கும் பாய். தெரியுமா, உங்களுக்கு ராசாத்தி செஞ்சு கொடுத்தான்னு தானே கோபம். எனக்காக சாப்பிட மாட்டீங்களா அப்படின்னு என் மேல கோபம். இனி எனக்காக ஆசையா கொடுத்து அனுப்பின பலகாரம் அது. எனக்கு அந்த ராசாத்திய கண்டாதான் ஆவாது. இனிய நான் தூக்கி வளர்த்த புள்ள, அவனுக்காகவாவது நான் இதை சாப்பிடுறேன்.
தண்ணி இல்லையே. ஓ ம், ம். முதல்ல இந்த தண்ணிய குடி. உதட்டோரமா கொஞ்சம் கேசரி ஒட்டி இருக்க. நெய்யு கொஞ்சம் தூக்கலா இருந்திருக்குமே, வாயில போட்டவன சர்ன்னு உள்ள இறங்கி இருக்குமே. என்ன கிண்டலா? நான் ஒண்ணு ருசிக்காக அலைஞ்சு திருட்டுத்தனமா வந்து திங்கல. தெரியும், இனி மேல உள்ள பாசத்துல தானே சாப்பிட்டுருக்க. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? இவ்வளவு பாசத்தை உன் பிள்ளை இனி மேல வச்சிருக்கிய, அப்புறம் காலையிலேயே அந்த ஆட்டம். உன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நீ இங்க என்ன பண்ணியோ அத நான் அங்க போய் பண்ண. அதுக்கு போய் உனக்கு இருக்கு இவ்வளவு கோபம் என் மேல? இங்க பாருங்க, நீங்க போனதுக்காக நான் கோவப்படல. ஆனா என்கிட்ட போய் சொல்லிட்டு போனீங்கல்ல, அதான் கோவம். அதே மாதிரி என்னோட புள்ள இனிய மேல என்னைக்குமே எனக்கு கோவம் வந்ததில்ல. அவன் பொண்டாட்டி ராசாத்தி பின்னாடி போறதுதான் எனக்கு பிடிக்கல. உன் புடி இழுத்து இழுப்புக்கெல்லாம் நான் வரணும், ஆனா இனிய மட்டும் உன் பொண்டாட்டி பின்னாடி போக கூடாது. என்ன லாஜிக் இது? இந்த அம்மாங்க வேலையே இப்படித்தான். உன்னை திருத்த முடியாது, எது எப்படியோ மறக்குதான். நீ இனிய மேல வச்சிருக்கிற பாசமே அவனை உன்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துரும். என்னால என்னங்க செய்ய முடியும்? அந்த ராசாத்தி தான் அவனை கைக்குள்ள போட்டு வச்சிருக்காளே. அவ என் பையனை விடவே விட மாட்டான். அவனும் அவளை விட்டுட்டு வரமாட்டான். எப்படி இனிய இங்க வருவான்? ராசாத்தி இல்லாம இனிய இல்ல, இனிய இல்லாம ராசாத்தியும் இல்ல. எனக்கு இனியன் மட்டும் வந்தா போதும். ராசாத்தி இல்லாம இனிய வரத்துக்கு வராமலே இருந்துட்டு போலாம். வாய மூடுங்க. என் புள்ள வருவான், வர வெப்பேன் பாருங்க. உலகமே திருந்தினாலும் ஒன்ன திருத்த முடியாது. கேசரிய சாப்பிட்டு இந்த பேச்சு பேசுறாட. அந்த குண்டச்சி சமைச்ச கேசரிய இந்த கிழவி திருட்டுத்தனமா வந்து சாப்பிட்டு போறாளா? கண்மணி, இவ எதுக்கு இப்ப போன் பண்றா? என்னடி இந்த நேரத்துல போன் பண்ணிருக்க? இங்க ஒரு கண்கொள்ளா காட்சியை பார்த்தேன். என்ன? அந்த மரகத மனசு கொஞ்சம் கொஞ்சமா மாறுற மாதிரியே இருக்கு. அவளுக்கு ராசாத்தி மேல இருக்கிற கோவத்தால அவங்க 2 பேரையும் இங்க வர விடாம பண்ணிடுவான்னு பார்த்தா, இனிய மேல இருக்கிற பாசமே அவ மனச மாத்தி அவங்க 2 பேரும் இங்க கூட்டிட்டு வந்துரும் போல. என்னடி சொல்ற? எல்லார் முன்னாடியும் எப்படி சண்டை போட்டு கத்துனா, இப்போ யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா வந்து இனியம் கொடுத்து விட்ட கேசரியும் வடையும் தின்னுட்டு இருக்கா. அவ்வளோ பாசம் இனிய மேல. ஏய், அது பாசம் இல்லடி, பசி. பசியில எடுத்து தின்னுருப்பா. ராசாத்தி கை பக்குவத்தோட ருசி அப்படி. மரண பசி இருந்திருக்கும், அள்ளி அடிச்சிருப்பாளோ என்னமோ. ஏய், சும்மா சொல்லக்கூடாதுடி. அந்த கேசரி இருக்கே மா, உன் பல்ல உடைச்சிருவேன். என்னடி அம்மான்னு கூட பார்க்காம இப்படி திட்டுற? மா, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. நானே இந்த மரகதம் மனசு மாறிடுவாளோ, பழையபடி அந்த ராசாத்தி இந்த வீட்டுக்குள்ள வந்துருவாளோன்னு பயந்துட்டு இருக்கேன். நீ வேற அந்த குண்டச்சியோட கை பக்குவோம் அப்படி இப்படின்னு வெறுப்பேத்தாத. நீ காக்காக்கு வச்சதை தின்னவதானே? அடி பாவி, 5 வயசு வரை நீ சரியா பேச மாட்டேங்கிறன்னு மாவிளக்கெல்லாம் போட்டு அம்மனுக்கு வேண்டிக்கிட்டேன். அதுக்கு பலன் கிடைச்ச மாதிரி என்ன பேச்சு பேசுற? சும்மா சொல்லக்கூடாதுடி, ரொம்ப பெருமையா இருக்கு. காது ஜவ்வு கிழிஞ்சு போச்சுன்னா பாரு. மா, மறுபடியும் வாங்கி கட்டிக்க போற? போதும்டி, போதும். இதுக்கு மேல தாங்காது.
பித்த உடம்பு போய் சேர்ந்துட போறேன். சரி, இப்ப என்ன பண்ணலான்னு நீயே சொல்லு. முதல்ல அந்த இனிய மேல இருக்கிற பாசம் போற மாதிரி அந்த மரகதத்தோட மனசை மாத்தணும். அது எப்படி முடியும்? மா, இந்த கண்மணி நினைச்சா எதை வேணாலும் பண்ணுவா. நீ வேணா பாருமா, கூடிய சீக்கிரத்துல மரகதம் இனியங்கிற பேரை கேட்டாலே கோவப்படுற அளவுக்கு நான் மாத்தி காட்டுறேன். ஏதோ ஒண்ணுடி, இனி நீதான் எப்பவுமே அந்த வீட்டுக்கு மகாராணியா இருக்கணும். பாத்துக்கோ. ஏ கண்மணி, என் காது கொயின்னு சில்வண்டு இறையிற மாதிரி இறையுது. வச்சுட்டுமா? வச்சு தொலை. எங்க ஊர் ஆந்திரா. நாங்க அங்க இருக்கவும் முடியாம பொழைக்கவும் முடியாம ஒரு 25 பேர் பஞ்ச பொழைக்க வந்தோமா. இப்ப எந்த வேலையும் இல்லாம முகாம்ல தங்கி காலத்தை ஓட்டிட்டு இருக்கோமா. எங்களை வேலைக்கு கூட்டிட்டு வந்த முதலாளி கொடுக்கற பணம் ஒருவேளை சாப்பாட்டுக்கே பத்த மாட்டேங்குதுமா. குழந்தைங்க, வயசானவங்க, ஒரு கர்ப்பிணி பொண்ணு கூட இருக்காங்கம்மா. கால் வயிறு அரை வயிறு சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறோம்மா. ஏதாச்சும் உங்களால முடிஞ்ச பழைய சோறு மிச்சம் மீதி ஏதாவது இருந்து கொடுத்து உதவுனீங்கன்னா உங்களுக்கு புண்ணியமா போகுமா. ரசதி, மாமா, தூக்கம் வரலையா? அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருக்க? தூக்கம் வரல மாமா. என்னாச்சு? உடம்பு கிடம்பு சரியில்லையா என்ன? அதெல்லாம் நல்லாதான் இருக்கு. ஆனா மனசுதான் சரியில்லை. மனசா? இங்க வா வா, உட்கார். என்னாச்சு ரசதி? உங்க அம்மா ஏதாவது சொன்னாங்களா? உன் அண்ணி ஏதாவது திட்டினாங்களான்னு? அதெல்லாம் இல்ல மாமா. அவங்க என்ன சொல்ல போறாங்க? அப்புறம் என்னாச்சு? நமக்குன்னு தங்க வீடு இருக்கு, சாப்பிட சாப்பாடு இருக்கு. ஆனா அங்க முகாம்ல இருக்கிறவங்களுக்கு எதுவுமே இல்லைல்ல. வேலை இல்லாம, தங்க வீடு இல்லாம, சாப்பிட சாப்பாடு இல்லாம, ஒருவேளை சாப்பாட்டுக்கே கையேந்தி நிக்கிறாங்க. அவங்க ஊர் விட்டு ஊரு இங்க பஞ்சம் பொழிக்க வந்திருக்காங்க. அவங்க நம்பி வந்தவங்களும் வேலை வாங்கி தராம அவங்கள கை விட்டுட்டாங்க. வேலை செஞ்சு பொழைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இங்க வேலை இல்ல. உங்களுக்கு தெரியாது மாமா, அந்த பொண்ணு தான் குழந்தையோட வந்து பசிக்குது, சாப்பிட ஏதாச்சும் கொடுங்கன்னு வந்து கேட்கும் போது எவ்வளவு தயங்குனாங்க தெரியுமா? என்ன பண்ண, அவங்களுக்கு பின்னாடி இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவங்க பசியையும் போக்குறதுக்கு அவங்களுக்காகவும் சேர்த்து இவ கையேந்து நிக்கிறா. பாரு, அதுக்கு நம்மளால என்ன பண்ண முடியும்? அவங்களோட நிலைமை அப்படி. இல்ல மாமா, நாம வீட்டை விட்டு வந்தப்போ எங்க போறதுன்னு தெரியாம கோவில் மண்டபத்துல படுத்துட்டு இருந்தோம். கோவில்ல போடுற அன்னதானம் வரைக்கும் சாப்பிட்டோம். அப்புறம் நாள் முழுக்க பசியில தான் இருந்தோம். நாம அனுபவிச்ச வேதனைய வேற யாரும் அனுபவிக்க வேண்டாம். அங்க குழந்தைங்கள்லாம் இருக்காங்க மாமா, கர்ப்பிணி பெண்கள் கூட இருக்காங்க. எனக்கும்
சங்கடமா தான் இருக்கு. ஆனா அதுக்கு நாம என்ன பண்ண முடியும் ராசாத்தி? பண்ண வேண்டியவங்களே பார்த்தும் பார்க்காத மாதிரி அமைதியா இருக்காங்களே. நம்மளால வெறும் அனுதாபம் மட்டும்தான் பட முடியும். இல்ல மாமா, அப்படி ஒதுங்கறதுக்கு என் மனசு கேட்கல. ஏதாச்சும் செய்யணும் மாமா. நம்மளால என்ன செய்ய முடியுமோ அந்த உதவியை செஞ்சு அவங்க பசி பட்டினிய தீக்கணும் மாமா. பண்ணலாம். இப்போ நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு சாப்பாடெல்லாம் போடணும்னா ஒரு 2 நாள் போடலாம். ஆனா 2 நாளுங்கிறது நிரந்தரம் இல்லையே. முடிகிற வரைக்கும் பண்ணுவோங்கிற முடிவோட அடி எடுத்து வைப்போம் மாமா. சரி, இப்ப என்ன? நாம உங்களுக்கு உதவி பண்ணணும், அவ்வளவுதானே? கண்டிப்பா மாமா. சரி, நீ ஒன்னும் கவலைப்படாத. வேலையா நாளைக்கு முகாமுக்கு போய் அவங்களுக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் நாம பண்ணலாம். சரியா? மாமா, உண்மையாவ சொல்றீங்க? ஆமா. அதான் நீ ஒரு முடிவு பண்ணிட்டா அந்த முடிவுல இருந்து பின்வாங்க மாட்டியே. எனக்கு உன் சந்தோஷம் தான் முக்கியம். நீ என்ன பண்ணாலும் உனக்கு பின்னாடி இந்த மாமா இருப்பேன். சரி, இப்போ இந்த மாதிரி பெரிய உதவியெல்லாம் பண்ணணும்னா நம்ம நல்லா இருக்கணும்ல? நம்ம நல்லா இருக்கணும்னா என்ன பண்ணணும்? முதல்ல படுத்து தூங்கணும். படுத்து தூங்கு. மாமா, நாளைக்கு நம்ம போறோம்ல? நாளைக்கு முதல் வேலையா அங்க போயிட்டு தான் மத்த வேலையெல்லாம். சரியா? இப்ப நீ எதை பத்தி யோசிக்காம நிம்மதியா தூங்க. படுத்து தூங்கு. எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். இதான் உங்க முகாமா? யாரு உங்க? சீதாமா பொண்ணு ரொம்ப தெரிஞ்சவங்க மாதிரி போய் பேசுறா. தெரியலையப்பா. ஆனா ஒண்ணு மட்டும் தெளிவா தெரியுது. அந்த அம்மா முகத்தை பார்த்தாலே ஏதோ ஒரு ரூபத்துல உதவ வந்திருக்காங்க. ஆமா ராமுடு, அவங்கள பார்க்கும்போது மனசுக்குள்ள ஒரு நிறைவு வருது. இறைவன் தான் அந்த அம்மாவை அனுப்பி வச்சிருப்பாரு. சரி, சாப்பிட்டியா? அம்மா, அம்மா வாங்கம்மா. வணக்கம். வாங்க ஐயா, எல்லாரும் வாங்க. நேத்து நான் உங்ககிட்ட சொன்னேனே, அவங்க சாப்பிட வச்சிருந்த சாப்பாட்டை எனக்கு கொடுத்தாங்கன்னு. அவங்க இவங்க தான். அந்த மகராசியா? ரொம்ப நன்றிமா. ஐயோ, நாங்க என்ன பெருசா செஞ்சிட்டோம்? நன்றி எல்லாம் சொல்றீங்க. இன்னைக்கு நிலைமையில ஒருவேளை சாப்பாடு போட்டாலே அவங்க எங்களுக்கு தெய்வம் மாதிரி தான். அதுவும் நீங்க சாப்பிட வச்சிருந்த சாப்பாட்டை எங்களுக்கு கொடுத்தீங்க பாருங்க. அதுக்காக உங்க காலில் விழுந்தாலும் கூட ஈடாகாத தாயே. எங்களால முடிஞ்சதுதானே நாங்க கொடுத்தோம். அதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல. இல்லம்மா, அடுத்தவங்க கஷ்டத்தை தான் கஷ்டமா பாக்குற மனசு இருக்கு பாருங்க, அதுதான்மா சாமி. சாமிங்கிறது 10 கையில ஒளி தரது மட்டும் இல்லம்மா. உங்கள மாதிரி இவ்வளவு பெரிய மனசோட அடுத்தவன் கண்ணீரை துடைக்க எவன் கை நீளுதோ அவன்தாமா சாமி. அடுத்தவன் கண்ணீரை பார்த்து எவன் கலங்குறானோ அவனும் தாமா சாமி. எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்களும் சாமி. ஐயோ, என்னென்ன இது? சாமி அதுன்னு சொல்லி அந்நியப்படுத்துறீங்க. நானும் மனுஷன் தானே. என்ன கொஞ்சம் மனசாட்சி உள்ள மனுஷன். கொஞ்சம் இருங்க, வரேன். சரியா?